ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய இயேசுவில் பிரியமான நாள்தோறும் கடவுளை நாம் தேடுவதும் நாள்தோறும் இறைவனையே நாம் நாடுவதும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வழிகளில் ஒவ்வொரு வடிவங்களில் ஒவ்வொரு கோணங்களில் அவரவருடைய நம்பிக்கைக்கேற்ப கடவுள் இன்றைக்கும் படி அளந்து உழைப்புக்கேற்ற கூலியை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார். இறைவனுடைய கதியை இறைவன இடத்தில் நாம் சரணாகதி ஆகி நம் நாட்களை நாள்தோறும் தொடங்க உற்சாகமாக வாழ்ந்திடதான் அற்புதமான இந்த திருப்பலிகள். அன்புக்குரியவர்களே, சில நண்பர்களோடு ஒருவர் கத்தோலிக்கர் அவர், ஆனால் கோவிலுக்கெல்லாம் அவ்வளவாக செல்லாத அவர் பிற மதத்தைச் சேர்ந்த நண்பர்களோடு சேர்ந்து மீன் பிடிக்க கடலுக்கு செல்லுகிறார். கடலுக்கு செல்லுகின்ற பொழுது நடுக்கடலில் அந்த பயணம் சென்று கொண்டிருக்கின்ற புயலும் காற்றும் இடியும் மின்னலும் வருகின்ற பொழுது படகு அலகழிக்கப்படுகிறது. உயிருக்கு போராடுகிறார்கள். அப்போது கூட இருந்தவர்கள் எல்லாம், நீ தான் கிறிஸ்தவராச்சு, நீ ஜெபி, கடவுளிடமிருந்து காப்பாற்ற, உயிரை காப்பாற்ற ஜெபி. அதற்கு அந்த நபர், நான் கோவிலுக்கு போய் 15 ஆண்டுகள் ஆகிறது, எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாது. இல்லை இந்த இக்கட்டான நேரத்தில் ஜெபி, நம் உயிரெல்லாம் காப்பாற்றணும், கடவுளோட ஜெபி என்று சொன்னவுடன் அவர் இவ்வாறு ஜெபி, கடவுளே 15 ஆண்டுகள் ஆகுது நான் ஜெபித்து, இந்த ஒரே ஒரு முறை இந்த இடிபாட்டு இந்த இடர்பாட்டிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டால் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு நான் ஜெபிக்கவே மாட்டேன் என்று அவர் கடவுளிடம் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழல். அன்புக்குரியவர்களே, வேடிக்கையாக இருந்தாலும் சில நேரங்களில் பல பேர் நாம் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வருகின்ற பொழுதுதான் கடவுளை தேடுவது அல்லது கடவுளிடம் ஜெபிப்பது அல்லது எப்பொழுதாவது ஜெபிப்பது. அப்படி அல்ல, எப்பொழுதும் ஜெபிப்பது. நம்முடைய வாழ்வே ஜெபமாகும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி ரொம்ப அழகான பகுதி. நேற்று இன்றைக்கு இயேசுவின் ஜெபம், த ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ். இயேசு ஆண்டவர் அவர் ஜெபிக்கிறார். ரொம்ப அழகாக இன்றைய ஜெபத்தில், இயேசுடைய ஜெபத்தில் ஒரு 3 அழகான தன்மைகளுக்காக இறைவன் வேண்டுகிறார் தந்தையாம் கடவுளிடத்தில். நம்பர் 1, ஒற்றுமைக்காக. ஹி ப்ரேஸ் ஃபார் த யூனிட்டி. என்னவென்று, தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. நாம் ஒன்றாய், நாம் என்பது த ட்ரினிடேரியன் கான்செப்ட் இல்லையா, தமத்திருத்துவ ஒரு ஃபார்முலா. தந்தை, மகன், தூயாவி மூவரும் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் மக்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இன்றைக்கெல்லாம் எத்தனை பிரிவுகள், பிளவுகள், சாதியின் பெயரால், பணத்தின் பெயரால், அதிகாரத்தின் பெயரால் எத்தனை பிரிவுகள், மனசுக்குள் அத்தனை வஞ்சகங்கள். ஆண்டவருடைய அழகான ஜெபம் பார்த்தீங்களா, எல்லாரும் ஒற்றுமையாக, கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்காக, பெற்றோர் பிள்ளைகளுடைய ஒற்றுமைக்காக, திரு அவையில் ஒற்றுமைக்காக, குடும்ப வாழ்வில் ஒற்றுமைக்காக, சமூகத்தில். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதில் ஆண்டவருடைய அழகான ஜெபம், எல்லோரும் ஒன்றாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த. வி ப்ரேஸ் ஃபார் த யூனிட்டி. அதனால் தினசரி நம்முடைய திருப்பலிகளோட பாருங்கள், அந்த நன்மை வாங்குவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஜெபத்தில் ஒற்றுமைக்காக நாம் ஜெபித்து விட்டுதான் மீண்டுமாக திருவிருந்து பகுதிக்கு நாம் செல்லுகின்றோம். இப்படியாக ஒற்றுமையில் நாம் மகிழ்வுற தொடர்ந்து இறைவிடத்தில் நாம் ஜெபிப்போம். 2வது, தீயோனிடமிருந்து பாதுகாக்க இறைவனுடைய ஜெபம். 17ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. ஆக தீயோனிடமிருந்து பல ஆபத்துக்கள், விபத்துக்கள், உலக வாழ்க்கையிலிருந்து பாதுகாக்கப்பட இயேசு ஜெபிக்கிறார். அதனால தான் நம்ம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஜீசஸ் ப்ரேயர், அந்த ஜெபத்திலும் ஆண்டவர் சொல்லுவார். இன்றைக்கி நிறைய ஆபத்துக்கள், நிறைய சவால்கள், நிறைய உலக நசுக்கல்கள், உலக தீய சக்திகள், இதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட இயேசுவின் ஜெபம். 3வது, உண்மையினால் அர்ப்பணிக்கப்பட. உண்மையினால் நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் ஆண்டவருடைய ஜெபம். உண்மை. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்கிறார். ஐ எம் த ட்ரூத். இயேசுதான் உண்மை. த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பிளாத்துக்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். அப்போது பிளாத்து கேட்பார், உண்மையா, அது என்ன என்று கேட்டுவிட்டு அப்போது தவறான தீர்ப்பு கொடுப்பார் பிளாத். 2 பேருக்கும், கணவன் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான உரையாடல். அப்போது பிளாத்து கேட்பான், அந்த படத்தில் காண்பிக்கக்கூடிய மனைவிட்டு, உண்மை அது உனக்கு தெரியுமா? தெரியும் என்று மனைவி சொல்வார். எது உண்மை? இயேசுதான் உண்மை. எனக்கும் உண்மை தெரியும் பிளாத்து சொல்லி, என் அதிகாரத்திற்காக எத்தனை உண்மைகளை நான் நசுக்குகின்றேன் என்று அவன் இவ்வாறு பதில் சொல்வான். ஆக அன்புக்குரிய, எத்தனையோ முறை இன்றைக்கு கூட நம் உண்மைகளை குழி தோண்டி புதைக்கின்றோம். நமக்கு தெரிந்தும், ஆனால் இயேசுதான் உண்மை.
அந்த உண்மையான இறைவன் தான் விடுதலை என்கின்ற அற்புதமான சிந்தனை. ஆக இயேசு ஆண்டவருடைய அழகான ஜெபம் ஒற்றுமைக்காக, தீயவனிலிருந்து உலக தீய சக்தியிலிருந்து பாதுகாக்கப்பட, உண்மை நாள் நாம் அர்ப்பணிக்கப்பட. இன்றைக்கி முதல் வாசகம் புனித பவுலடியார் இன்னொரு அழகான எபிசோட். புனித பவுல் ரொம்ப அழகாக ஜெபிக்கிறார். ஓநாய்களை குறித்து கவனமாக இருங்கள், தூய ஆவியான உங்களை வழிநடத்த போலி மெய்ப்பர்களை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லி ஜெபித்து விட்டு அடுத்தடுத்த இடத்திற்கு அவர் தன்னுடைய திருத்தூது பயணத்தை செல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, ஜான் மரியா வியானி சொல்வார், கடவுள் உலகை ஆள்கிறார், ஜெபிக்க தெரிந்த மனிதர் தான் கடவுளையே ஆள்கிறார். இன்னும் ஒன்றும் அழகாக சொல்வார், முடியாது முடியாதென்று கடவுள் நாம் சொன்னாலும் நம்முடைய ஜபத்தினால் கடவுளையே முடிய வைக்கும் என்று சொல்லுகிறார். ஆக தொடர்ந்து நம்முடைய வாழ்வை சுபமாக, ஜபமே வாழ்வாக மாற்றும். கடவுள் நம்புபவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.